நம்மளோட இந்த நவீன பரபரப்பான வாழ்க்கையில எவ்ளோ சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் தீர்வு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கவிதையில ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி சும்மா ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம அலச போற கேள்வி இதுதான். ஒரு பழங்கால வழிகாட்டி நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்தோட சவால்களை சமாளிக்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியும்னா அது எப்படி சாத்தியம்? அதுக்கு பதில் இங்கதான் இருக்கு. ஆத்திச்சூடி. இது சும்மா ஒரு கவிதை மட்டும் இல்ல. இது ஒரு வாழ்க்கைக்கான கோட். ஒவ்வொரு வரியும் ஒரு பவர்ஃபுல்லான கைடன்ஸ். நாம இப்ப புரிஞ்சுக்க போற ஒரு ரகசிய நெறிமுறை. சரி, இந்த கோட் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நாம அதோட மூலத்துக்கே போகணும். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆழம் நம்மள கண்டிப்பா ஆச்சரியப்படும். இங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இதை எழுதுனது ஔவையார், அதுவும் 12ஆம் நூற்றாண்டுல. எதுக்குன்னா குழந்தைங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணி நல்ல விஷயங்களை கத்துக்கணும் தான் இதை எழுதுனாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான வரிகளா தெரியலாம், ஆனா ஒவ்வொரு வரிக்குள்ளயும் ஒரு பெரிய உலகமே இருக்கு. வாங்குற அந்த ஞானத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து இப்ப தேடலாம். இந்த நெறிமுறையோட முதல் படியே நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இல்லாம பெரிய பில்டிங்க கட்ட முடியாதோ, அதே மாதிரி தான் ஒரு நல்ல குணம் இல்லாம ஒரு சிறப்பான வாழ்க்கைய வாழ முடியாது. ஆத்திச்சூடியோட முதல் வரியே இதுதாங்க. இது எவ்ளோ முக்கியமான விஷயம்னு இதுவே சொல்லுது. இது வெறும் ஒரு செயல மட்டும் பேசல, நம்ம மனநிலைய பத்தியும் பேசுது. இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வித்தியாசம் இருக்கு. அறம் செய்ன்னு மட்டும் சொல்லல, அறம் செய் விரும்புன்னு சொல்றாங்க. கவனிச்சிங்களா? அதாவது கடமைக்கு நல்லது பண்றதை விட அது செய்யணும்னு மனசார ஆசைப்படுறது தான் முக்கியம். அங்கதான் எல்லாமே தொடங்குது. அடுத்து நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, கோபம். இந்த 900 வருஷ பழமையான கோட் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? பதில் ரொம்ப நேரடி, ரொம்ப தெளிவு. கோவத்தை அடக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நாம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அதான் இது. நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுகிட்டு அதை சரியா கையாள்றது எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது. இந்த பழங்கால அறிவு இன்னைக்கு நமக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஆன்லைன்ல கோவமா ஏதாவது போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கிறது, டிராஃபிக்ல நின்னு ஹார்ன் அடிக்காம பொறுமையா இருக்கிறது, தேவையில்லாத சண்டையெல்லாம் தவிர்க்கிறது, இது எல்லாமே 6வது சினம்தான். ஓகே, குணத்தை சரி பண்ணியாச்சு. அடுத்து என்ன? அறிவு. இந்த கோட் நாலேஜ் மூலமா ஒருத்தரை எப்படி மேம்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்து வர்ற இந்த லைன் இருக்கே, இது ஒரு நாலேஜ் ரெவல்யூஷனோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இது படிப்பு அதோட சக்திய பத்தி பேசுது. அதாவது கத்துக்கறத எப்பவுமே குறைவா எடை போடாதீங்க. குறிப்பா எண், எழுத்து, அதாவது கணக்கும் மொழியும். இதுதான் மத்த எல்லா படிப்புக்கும் பேஸ்மெண்ட் மாதிரி. அந்த அடிப்படைக்கு குடுக்கற மரியாதை தான் இங்க ரொம்ப முக்கியம். கத்துக்கிறதுங்கிறது ஒரு இடத்துல போய் நிக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு பயணம். இந்த வரி நமக்கு நல்லா புரிய வைக்குது. இது போன பாயிண்டோட அடுத்த ஸ்டெப். இப்ப நாம லைஃப் லாங் லேர்னிங்னு ரொம்ப பெருசா பேசுறோம் இல்லையா? ஆனா பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க, ஓதுவது ஒளியேல்னு. இதுதான் காலத்தை கடந்து நிக்கிற ஞானம். சரி, நல்ல குணத்தையும் வளர்த்தாச்சு, அறிவையும் தேறியாச்சு. இத வச்சுக்கிட்டு இந்த உலகத்தோட எப்படி சேர்ந்து வாழ்றது? ஆமா, நம்மளோட சோஷியல் லைஃப்க்கும் இந்த கோட்ல வழி இருக்கு. இந்த ஒரு லைன், இது சமூகமா நல்லா வாழறதுக்கான ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கணும். இப்ப இருக்கிற உலகம் எப்படின்னா, நான் ஜெயிக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு தனிப்பட்ட வெற்றியை பத்தியே யோசிக்குது. ஆனா இந்த பழங்கால நெறிமுறை என்ன சொல்லுது? சமுதாயத்தோட ஒத்துப்போ, எல்லாரோடையும் இணக்கமா வாழுன்னு சொல்லுது. ஒப்புரவுனா உலகத்தோட ஒத்து போறது. அப்போ இது வெறும் பர்சனல் டெவலப்மெண்ட் கைடு இல்ல, ஒரு சமுதாயமே ஒன்னா வளர்றதுக்கான ஒரு வழிமுறை. சுருக்கமா சொல்லணும்னா ஆத்திச்சூடி காட்டுற வழி இதுதான். ஸ்டெப் 1, உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. உங்க குணத்தையும் உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அறிவை தேடுங்க. ஸ்டெப் 3, அந்த அறிவோட இந்த உலகத்துல மத்தவங்களோட சேர்ந்து வாழுங்க. இந்த 3மே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. பாத்தீங்களா, இந்த நெறிமுறை எத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி நிக்குதுன்னு? இன்னைக்கு நாம பார்த்த சில வரிகள்ல உங்க மனச தொட்ட வரி எது? நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த வரிய பின்பற்ற போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.